அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாளில் நான் வந்து ஒரு முக்கணி பாயசம் ஒரு ஸ்வீட் செய்து காட்டுறேன். அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். ஒரு நல்ல பழுத்த மாம்பழம், இது வந்து கடப்பாடி மாம்பழம்னு சொல்லுவாங்க. தோல் பச்சையாக இருந்தாலும் உள்ளே நல்ல இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய மட்டிப்பழம். இதுவும் புளிப்பே இருக்காது, நீங்கள் புளிப்பில்லாத பழமாக பார்த்துக்கணும். பலாப்பழம் ஒரு 6 சொலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய். இது 2வது பால், தேங்காய் பால், 2வது தேங்காய் பால். இதை தேங்காய் பால், நெய், ஒரு கை பச்சரிசியை நான் கழுவி நல்லா அப்படியே ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது சர்க்கரை பாகு, தேவையான அளவு. நமக்கு எவ்வளோ இதில் எவ்வளோ ஸ்வீட் இருக்கோ, நீங்கள் இந்த ஸ்வீட்டே போதுன்னா சரி. இல்லாட்டினா கொஞ்சம் குழந்தைங்களாம் இந்த ஸ்வீட் இருந்தால் பத்தாமல் இருந்துன்னா நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பாகு விட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசியை நம்ம மிக்சியில் குருணையாட்டு பொடிச்சிக்கலாம். மாவாக ஆக்கிடக்கூடாது, குருணையாட்டு நம்ம திரிச்சிக்கணும். பாருங்க, அரிசியை வந்து நான் இப்படி குருணையாட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2வது தேங்காய் பாலை விடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பச்சரிசியை நம்ம போட்டுடலாம். போட்டு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்காங்க. இப்போ இது வேகட்டும். நம்ம அதுக்கடையில் பழங்களை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 3 பழத்தையும் நான் விழுதாக அரைச்சிருக்கேன். அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த அரைச்சதை இதில் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வெள்ளைப்பாகை விடுறேன். இந்த பாயசம் வந்து உங்களுக்கு வந்து சித்திரை விஷு தமிழ் வருஷ பிறப்புக்கு இங்கே கேரளா இந்த பக்கம் எல்லாம் செய்வாங்க. நம்ம நார்மலாட்டு சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் செய்யும்போது இந்த மாதிரி பாயசம் செய்து நமக்கு சுவாமிக்கு வைக்கலாம். ஒரு நவராத்திரி பூஜை, வரலட்சுமி நோன்பு அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி பாயசம் செய்து நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக செய்யலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால், தேங்காய் பால் விட்டோன்னா ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஏலக்காய் பொடி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம 1 ஸ்பூன் இப்போ நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் மாம்பழம், பலாப்பழம், கொஞ்சம் வாழைப்பழம் எல்லாம் போட்டிருக்கேன். இதை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பாயசத்தில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. முந்திரி பருப்பு, திராட்சை. இப்போ இதை பாயசத்தில் விட்டுடலாம். இப்போ முக்கணி பாயசம் ரெடி ஆயிடுச்சு.